வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து ஒரு குயிக் அன்பாக்சிங் மாதிரி தான். அது ஃபுல் செடியில் வச்சுருக்காங்க. ஆமாம், ஆரோன் வந்து எனக்கு நம்ம தம்பி ஆரோன் இருக்காங்க. நம்ம பிளான்டிங் ஜர்னி நிறைய பிளான்ஸ் டொனேட் பண்ணதாக வந்தான். ஸோ அவங்களோட வீட்டுக்கு போகும்போது எனக்கு வந்து இன்னும் புது பிளான்ஸ்லாம் ஜெர்மினேட் பண்ணி கொடுத்துருக்கான். ஸோ அதுதான் இப்போ இந்த அன்பாக்சிங் பண்ணி உங்கள்கிட்ட காஞ்சி நல்லா இருக்குங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா வந்து அரச மரம். அவன் எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி ஒன்று கொடுத்துருக்கான். அது சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. இப்போ அவனோட டொனேஷனில் இது செகண்ட் அரச மரம். இது ஒரு நல்ல இடத்துல வச்சு பெருசாக வளர்க்க ட்ரை பண்ணுவோம். ஸோ அரச மரம் ஒன்று குரூப்பாக வைப்போம். இது பூவரசன். இது அத்தி மாதிரி இருக்குது. பூவரசன் இங்கே பக்கத்தில் வச்சிடலாம். இலவம் பஞ்சு இது வந்து அவகேடோ பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. இன்னொரு அத்தி மாதிரி தான் இருக்குது. அத்தி தான் நினைக்கிறேன். இது நாட்டு அத்தி மாதிரி இருக்குது. பூவரசன். அவரோட பொங்கு அதிகமாக கேட்கும். பொங்கையும் கொடுத்துருக்கான். பொங்கை இங்கே வச்சுப்போம். இன்னொரு பொங்கை என்னோடய ஃபேவரட் பொங்கை தான். ஸோ அது முடிஞ்சளவுக்கு நிறைய இடத்துல இருக்கலாம் ட்ரை பண்ணுவேன். எங்கே இல்லையோ அவங்க தான் அதிகமாக வைக்க ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி நிறைய அங்கே இடத்துல இருக்குன்னு அங்கே வைக்கிறதில்ல. ஏன்னா அதுவே நிறைய ஜெர்மினேட் பண்ணிக்கிறோம். பூவரசன் பொங்கல் முடிச்சாச்சு. இது பார்க்கலாம். மறுபடியும் பூவரசன் தான். புளிய மரம் பொங்கை பூவரசன் பார்த்திங்கன்னா இந்த இலை வந்து கொஞ்சம் வெத்தலை மாதிரி இருக்கும். பார்க்கறதுக்கு ஹார்ட் ஷேப்லேயும் இருக்கும். மேலே மட்டும்தான் ஃப்ளரியாக வளர்ந்துருக்கும். இப்படி இங்கேருந்துலாம் ஆரம்பிக்காது. ஸோ எப்பயுமே அப்படி ஃப்ளட் மாதிரி இருக்கும். ஃபுல் வளர்ந்த மரம் பார்த்திங்கன்னா ஒரு பர்ஃபெக்ட் ரவுண்ட் பால் மாதிரி ஷேப்பில் இருக்கும். புளிய மரக்கன்று. ஸோ பொங்கை, இது பூவரசன். நல்லா ஹைட்டாக வளர்ந்துருக்கு பூவரசன். பொங்கை கடவுளை சைடில் வச்சுக்கலாம். புளிய மரம், பூவரசன், சின்ன காப்பு. இது இலவம் பஞ்சு. வளர்ந்த செம்ம ஹைட்டாக செம்ம பெருசாக வரும். அப்புறம் நாவல் மரக்கன்றது. நாவல் பழம். ஒரு கொய்யாக்கா கொடுத்துருக்கான். அண்ட் ஒன் மோர் நாவல். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 4 புளிய மரம் கொடுத்துருக்கான், ஒரு அவகேடோ கொடுத்துருக்கான், ஒரு கொய்யாக்கா, ஒரு 3 நாவல் மரக்கன்று, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 பொங்கை, 2 இது நாட்டத்தி மாதிரி தான் இருக்குது. ஆலமரமாகவும் இருக்கலாம். ஆலமரம் இருக்க சான்ஸ் இல்லை. இதெல்லாம் வந்து மேட்ச் அந்தளவுக்கு. ஸோ இது நாட்டத்தி மாதிரி தான் இருக்குது. 2 நாட்டத்தி, அப்புறம் 3 இலவம் பஞ்சு, ஒரு பீப்பிள் ட்ரீன்னு சொல்லுவோம்ல, அரச மரம், அப்புறம் 1 2 3 4 5 7 பூவரசன் கொடுத்துருக்கான். ஸோ டோட்டலாக பார்த்தோம்னா 4 5 6 7 8 9 20 22 25 32 டோட்டலாக 32 மரக்கன்றுகள் கொடுத்துருக்கான். ஸோ இதை போய் நம்ம சுற்றி எங்கெல்லாம் வந்து விவோ வைப்போம். அதோட அப்டேட் நான் போடுறேன். இது வரைக்கும் பார்த்துருக்கு ரொம்ப நன்றிகள். தேங்க்ஸ்.
தேங்க்ஸ் டு அருண்.